இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியை பார்க்கிறோம். 97வது ஆஸ்கர் விருது விழா நடைபெற்ற நிலையில் சிறந்த துணை நடிகையாக ஜோயி சுல்தானியா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ரியல் பெயின் படத்துக்காக கிராண்ட் கல்கினுக்கு சிறந்த துணை நடிகர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாலாஜி நம்மோடு இணைந்திருக்கிறார். பாலாஜி, இந்த விருது குறித்தான விவரங்கள். அதாவது ஒட்டுமொத்த உலக சினிமாவோட கவனமும் இன்னைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் இருக்கு. ஏன்னா 97வது ஆஸ்கர் விருது அறிவிக்கப்பட்டு வருது. 5:30 மணிக்கு காலையில் 5:30 மணிக்கு தொடங்கின நிகழ்ச்சியில ஒவ்வொரு விருதா தொடர்ந்து அறிவிச்சுட்டே வராங்க. அண்மையில பாத்தீங்கன்னா சிறந்த துணை நடிகருக்கான விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. எமிலியா பெரஸ் அப்படிங்கிற படத்துக்காக ஜோயி சால்டனா அப்படிங்கிற ஒரு நடிகைக்கு சிறந்த துணை நடிகைக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த எமிலியா பெரஸ் படம் வந்து ஒரு ஸ்பானிஷ் படம். இது வந்து ஆங்கிலம் அல்லாத பிறமொழி பிரிவுல தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இந்த எமிலியா பெரஸ் தான் இந்த ஆஸ்கர் விருது விழாவிலேயே கிட்டத்தட்ட அதிக பிரிவுகள்ல வந்து நாமினேட் பண்ணப்பட்ட படமா இருக்கு. கிட்டத்தட்ட 13 பிரிவுகள்ல இந்த படம் நாமினேட் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்ததா தான் ஒரு ஆங்கில படமே 11 பிரிவுகள் நாமினேட் செய்யப்பட்டிருக்கு. ப்ரூட்டலிஸ்ட் அப்படிங்கிற அந்த படம். அடுத்ததா பிக்கெட் அப்படிங்கிற படம் 10 பிரிவுகள்லயும், கான்க்ளேவ் எ கம்ப்ளீட் அன்னோன்ங்கிற படம் 9 பிரிவுகள்லயுமே வந்து நாமினேட் செய்யப்பட்டிருக்கிறதா. எமிலியா பெரஸ், பிக்கெட், டியூன் 2, ப்ரூட்டலிஸ்ட் இந்த 4 படங்களும் சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்கம், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை உள்ளிட்ட பல பிரிவுகள்ல நாமினேட் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆஸ்கர் விருது விழாவில் இந்த படங்களுக்கு உள்ளதா வந்து கடுமையான போட்டி நடந்துட்டு இருக்கு. முன்னதா பார்த்தோம்னா தொடக்கத்துல சிறந்த துணை நடிகருக்கான விருது கிரான் கல்கினுக்கு ரியல் பெயின் படத்துக்காக அறிவிச்சாங்க. இதுக்கு அடுத்துதான் முக்கியமான விருதுகள் ஒவ்வொன்றும் அறிவிச்சுட்டே வராங்க. சிறந்த அனிமேட்டட் ஃபீச்சர் பிலிம்கான விருது ஃப்ளோ படத்துக்கும், சிறந்த அனிமேட்டட் ஷார்ட் பிலிம்கான விருது த ஷேடோ ஆஃப் த சைப்ரஸ் படத்துக்கும் கொடுத்திருக்காங்க. இதுல முக்கியமா குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா பாடலுக்கான ஒரிஜினல் சாங் அந்த பிரிவுல வந்து எமிலியா பெரஸ்ல இருக்கிற எல்மால் படத்துக்கான எமிலியா பெரஸ் படத்துல எல்மால் பாடலுக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம நாட்டு பாடல் வந்து விருது வாங்குச்சு இல்லையா 2 வருடங்களுக்கு முன்னாடி, அந்த பிரிவுல எமிலியா பெரஸ் படத்து தான் கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம உற்றுநோக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விருது என்னன்னா சிறந்த ஆவணப்படத்துக்கான விருது நோ அதர் லேண்ட் படத்துக்கு கிடைச்சிருக்கு. அதே போல சிறந்த ஆவண குறும்படத்துக்கான விருது ஒன்லி கேர்ள் இன் தி ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிற வந்து ஷார்ட் பிலிம் டாக்குமெண்ட்ரி கிடைச்சிருக்கு. நம்ம முக்கியமா சொல்லணும்னா இதுக்கு அடுத்துதான் இன்னும் 2-3 விருதுகள் வந்து முக்கியமான விருதுகள் அறிவிக்கப்பட இருக்கு. அதாவது பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் மூவிக்கான விருதுகள் இன்னுமே வந்து அறிவிக்கப்பட இருக்கு. இந்த பெஸ்ட் ஆக்டர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல 5 நடிகர்கள் வந்து உலக அளவுல சிறந்த நடிகருக்கான நாமினிஸ்ல இருக்காங்க. அதுல வந்து 5 சொல்லணும் அப்படின்னு சொன்னா த ரால்ஃப் ஃபின்னஸ் அப்படிங்கிற நடிகர், ஒரு லண்டனை பூர்வீகமாக கொண்ட நடிகர். அவரு கான்க்ளேவ்ங்கிற படத்துக்காக சிறந்த நடிகருக்கான விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இவரு இதே படத்துக்காக பாஃடா விருது வென்றிருக்காரு. இது மட்டும் இல்லாம ஆட்ரியன் பிராடி அப்படிங்கிற நடிகர், அவர் தான் இந்த ஆஸ்கர் விருதுல சிறந்த நடிகருக்கான விருதுக்காக தேர்வு பட்டியல முதல் இடத்தில் இருக்கக்கூடிய ஆளா இருக்கிறாரு. ப்ரூட்டலிஸ்ட் அப்படிங்கிற படத்துக்காக இவர் வந்து இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இதே படத்துக்கு இவருக்கு கோல்டன் குளோப், பாப்டான்னு சொல்லிட்டு 2 விருது கிடைச்சிருக்கு. இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா 2003 இந்த பியானிஸ்ட் படத்துக்காக லீட் ஆக்டர் பிரிவுல இவர் ஆஸ்கர் விருது வென்றிருக்காரு. இது மட்டும் இல்லாம இன்னும் 2-3 நடிகர்கள் இந்த தேர்வு பட்டியலில் இருக்கிறாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கே வருகிறதா. 97வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விருதை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மேலும் பல்வேறு விருதுகளும் அறிவிக்கப்பட இருக்கின்றன. தற்போதைய விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பாலாஜி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.